இன்றைக்கி வந்து டெய்லி ஒன்று பூரி வாழைப்பூ கீரை உடம்பு கொஞ்சம் என்ன சொல்கிறது சாஃப்டாக டீல் பண்ணணும் உடம்புக்கு காரம் இல்லாமல். டெய்லி மட்டன் சிக்கன் அது இதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அப்படியே டிஃப்ரெண்ட்டாக காய்கறிகள் மாறும். சுண்டைக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், மாங்காய், தேங்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், இப்படி காய், அத்திக்காய், ஆலங்காய்னா என்னன்னு தெரியல. ஆலங்காய் நவாப்பழம் இருக்குது, ஆலம்பழமா. இப்போ பூரி வந்து மைதாவில், பூரி வந்து எதில் கோதுமை பூரி வித்து கீரை வித் உருளைக்கிழங்கு காம்பினேஷன். இதான் அன்னைக்கு வித்து வாழைப்பூ இருக்குது. சில வீடியோக்கள் ஹைஜீனிக்காக இருக்கும், ஆனால் எல்லோரும் அவ்வளோ காஸ்ட்லியாக ஃபுட் சாப்பிட முடியாது. இன்றைக்கி அதில் ஒரு 20 கோடி பேர் இருந்தால் இந்த மாதிரி கீரை உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்றவங்க ஒரு 40 கோடி இருப்பாங்க. பூரிக்கு கிழங்கு தான் காம்பினேஷன். கீரை இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இடையில வாட்டரை கட் பண்ணிட்டேன். பசும்பால் காட்டியா சுத்தமான பசும்பால் குடிக்கிறதுக்கு. பசும்பால் நிறைய வெரைட்டி சாப்பிட்ணும். குழந்தைகளுக்கு கொடுங்க. பூரி, கிழங்கு, கீரை, பசும்பால், வாழைப்பூ. அப்புறம் இட்லி, சாம்பார், கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, மாங்காய் சட்னி, பொங்கல், இவ்வளோ வெரைட்டி இருக்குது. மாங்காய் தொக்கு. இப்படி நல்லா டைலூட் பண்ணி, தமிழில் குழப்பிம்பாங்க, கொழுப்பி அடிக்கணும். நல்ல பூரியை டைலூட் பண்ணலாம். ஒரு பூரிக்கு மேலே சாப்பிட முடியல. ஏன்? ஆடாது. வீட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாமே வீட்டில் எதிர்பார்க்க முடியுமா? வாழைப்பூ இந்த ஒரு நல்ல ஃபைபர் கண்டென்ட்பாங்க. இப்போ துவக்கம் இந்த காம்பு இருக்குது, எடுத்துடணும். வாழைப்பூ அவ்வளோ அமைதியாக. வாழைப்பூ அரிஞ்சி முட்டையில் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். வாழைப்பூ வித் முருங்கைக்கீரை காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கும். எப்படியே சூப்பராக இருக்கும். வாழைப்பூ வித் முருங்கைக்கீரை, வாழைப்பூ வித் முருங்கைக்கீரை குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது. காம்பினேஷன் வாழைப்பூ, வாழைத்தண்டு வித்து பால், வித்து கீரை, வித்து பசும்பால். டெய்லி 1/2 லிட்டர் பசும்பால் குடிக்கலாம். பட்டு கொஞ்சமாக இந்த பசும்பால் என்ன பண்ணோம்? குடல் புண்ணை ஆக்கும். நிறைய வெரைட்டி இருக்கு. பொங்கலுக்கு கொஞ்சோண்டு பொங்கல். சாப்பாடை விட இந்த டைலூட் பண்ணினோம்னா காம்பினேஷன் கீரை, சாம்பார்,
உருளைக்கிழங்கு. ஸோ இன்றைக்கி பசும் பாலோட நிறைவு செய்கிறோம். நிறைய ஃபுட்டு போடணும். இதனால் டெய்லி நிறைய வகையில் போட்டால் ஒரே நாளில் சாப்பிட முடியாது. இன்றைக்கி காம்பினேஷன் கீரை, வாழைப்பூ, அடுத்து பூரி, இட்லி. இந்த காம்பினேஷன் வித் பசும் பால், கவு மில்க், பியூர்லி ஒரிஜினல் கவு மில்க் ஃப்ரம் சென்னை. கொஞ்சமாக சர்க்கரை போடணும். சர்க்கரை பாலில் எப்போதும் நிறைய போடக்கூடாது. குழந்தைகளுக்கு வேணால் போடலாம். நம்ம சீனியர் சிட்டிசன் அபவ் 60 கம்பல்சரி பாலில் பசும் பால், எருமை தயிர் குடித்து பசும்பால் நல்லது. எருமை பாலை விட பசும்பால். முடிஞ்ச வரலையும் 60லேருந்து 70 வரலையும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, இப்போ நான் 60 to 70 இந்த ஃபுட்டு தான் 80 to 90 என்னை ஹெல்த்தியாக வைக்கும். நம்ம எத்தனை ஆயிரம் கோடி பணம் இருக்கோ இன்னும் இருக்கோ அதெல்லாம் அப்புறம். உங்களுடைய ஆர்கன்ஸு, இன்னர் ஆர்கன்ஸ், அவுட்டர் ஆர்கன்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் யூ கேன் கோ டு த வே ஆஃப் அப் டு 140 140 வயசு வரைக்கும் இருக்கணும்னா யூ ரீபில்ட் யுவர் பாடி, ரீஸ்ட்ரக்சர் யுவர் பாடி. லைக் பசும்பால், லைக் வாழைப்பூ, லைக் கீரைகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள். இப்படி ரீபில்ட் யுவர் பாடி, ரீஸ்ட்ரக்சர் யுவர் பாடி. அப்போ தான் நீங்கள் யூ கோ டு சக்ஸஸ் ஆஃப் 140 years variety of food with happy mood. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் வெரைட்டி ஆஃப் ஃபுட், வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், வெரைட்டி ஆஃப் வேர்ல்டு வைடு எல்லாமே பண்ண முடியும். கிட்டத்தட்ட உலகத்தில் 3/2 பகுதி நாடுகளில் சுற்றணும். 60+. அதுக்கு ஹெல்த்து வேணும், பணம் வேணும், வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போய் அந்தந்த கண்ட்ரியில் என்ன ஃபுட்டு எல்லாம் போடுவேன். ஸோ நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்துங்க. ஓகே, பாய்.